ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டாக போன வருஷம் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் நடித்த அது ஒரு 20-23 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு விஜய் படமோ இல்லை வேற ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுமோ அதே ஹிட்டை இதே கில்லி படம் கொடுத்துச்சு. ஸோ அப்போ நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இன்னைக்கு வந்த படத்தோட போட்டி போட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதே விஜய் அவர்கள் நடித்த இன்னொரு படத்தையும் நம்ம ரீரிலீஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சச்சின் படம் கில்லி படம் அளவுக்கு ரீரிலீஸ்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா, எல்லா தியேட்டர்களையும் வெற்றி அடையுமாங்கிறத நம்ம ரிவ்யூ பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நன் அதர் தென் படத்தோட ஹீரோ விஜய் அவர்கள் தான். நம்ம தளபதி இளைய தளபதியா, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச ஒரு படத்தை நம்ம இப்ப தியேட்டர்ல பார்த்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் இது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஆக்டிங், ரொம்ப பழைய காலத்தரமா இருக்கு இந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சீன் கூட இல்லை. இப்ப கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது நம்ம கனெக்ட் ஆகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் திருப்பாச்சி, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் சிவகாசி, தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள் வெற்றிகரமா கொடுத்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ரொம்ப பியூரா ஒரு லவ் ஸ்டோரியை அவர் துணிச்சு பண்ணாரு. பொதுவாக ஆக்ஷன் ஸ்டோரிஸ் கண்டினியூஸா ஒரு ஹீரோக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா டக்குன்னு அவங்க ஜேனர் மாறினாங்க அப்படின்னா ரசிகர்களால ஏத்துக்க முடியாது. எத்தனையோ படங்கள் எத்தனையோ ஹீரோஸ்க்கு அப்படி ஆயிருக்கு. ஆனா ரொம்ப துணிச்சலா இந்த படம் லவ் சப்ஜெக்டா இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் நம்பி இதை பண்ணியிருக்காரு. அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், முக்கியமா லவ் சீனா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவர் ஸ்கிரீன்ல வந்தாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஆக்டிங்கிறது அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ரொமான்ஸுங்கிற ஒரு பார்ட்டுக்கு நம்ம டிக்ஷனரியில் அர்த்தம் தேடணும் அப்படின்னா இந்த படத்தை நம்ம கண்டிப்பா பார்க்க சொல்லலாம். அந்த ரொமான்ஸ்ல வர குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அதுல பண்ற காமெடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ஜஸ்டிஃபைடா பண்ணி இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமா அமைச்சிருக்காரு. செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல ஒரு காமெடி சீன் ஒன்று வரும். ஒரே கிளாஸ்ல ஒருத்தர் 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்பா இப்படி ஃபெயில் ஆகி படிக்கிறேன்னு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாப்ல, நீங்க எல்லாம் கத்துக் கொடுத்த வாத்தியார டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டு மறந்துட்டு போயிருவீங்கடா, நீங்க காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாது, கத்துக் கொடுத்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற காரணத்தினாலதான் 10 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருந்து அந்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லுவாப்ல. இந்த ஒரு சீன்லேயே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு காமெடி அடுத்தடுத்த சீன்ல வடிவேலு சார் பண்ண போறாருன்னு. த்ரூ அவுட்டா படம் ஃபுல்லாவே அவர் எப்படா வருவாருங்கிற ஏக்கத்தை தூண்டுற அளவுக்கு ஒவ்வொரு சீன்லையும் அவ்வளவு சூப்பரா காமெடி பண்ணியிருக்காரு. வடிவேலு சார்னாலே பயங்கரமா காமெடி பண்ணுவாருங்கிறது உண்மைதான். ஆனா விஜய் சாரோட அவர் நடிக்கும் போது என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண வசீகராவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், எல்லாமே காமெடியா பயங்கரமா ஹிட். இப்ப அதை பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு காமெடியா இருந்தா மட்டும்தான் மக்கள் அதை ரசிப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பண்ண ப்ரீவியஸ், அதாவது விஜய் வடிவேலு சார் பண்ண ப்ரீவியஸ் காம்போ ஹிட் அளவுக்கு இந்த காமெடி ரீச் ஆகல அப்படின்னா ரசிகர்கள் அதை பெருசா வரவேற்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அந்த ஆல்ரெடி பண்ண அவங்களோட காம்போ ஹிட்டான காமெடிஸை விட இந்த படத்துல ஒரு 2 மடங்கு கூட போய் சூப்பரா காமெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ஃப்ரேம்லயுமே இன்ன வரைக்குமே நமக்கு சிரிப்பு வருது. சொல்ல போனா ஆதித்யா டிவிலையும் சரி, ஜெயா டிவிலையும் சரி 1,00,000 தடவை அந்த காமெடியை பார்த்திருப்போம். ஆனா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொன்னா வடிவேலு என்கிற ஒரு கலைஞர் எந்த அளவுக்கு ஒரு மகத்தான கலைஞர்ங்கிறத நமக்கு காட்டுது. தேர்ட் பாசிட்டிவ், இந்த மாதிரி ஒரு லவ் ஃபிலிம்ல பின்னணி இசைங்கிறது ரொம்ப முக்கியம், பாடல்கள்ங்கிறது அதோட ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கு முன்னாடி வந்த காதல் திரைப்படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா MS விஸ்வநாதன் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு இளையராஜா அவர்களா இருக்கட்டும், தேவா அவர்களா இருக்கட்டும், AR ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களோட லவ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவல்ல பின்னணி இசையும் இருக்கும், பாடல்களும் இருக்கும். அந்த படத்தோட வெற்றிக்கு இவங்க போட்ட அந்த டியூன்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான் காரணமா இருக்கும். அந்த வரிசையில இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருங்கிறது தமிழுக்கு புதுசு தான், தேவி ஸ்ரீ பிரசாத். அதாவது அந்த டைம்ல புதுசு தான். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முன்னணி இசையமைப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடல்களை ஒரு காதல் படத்துக்கு வழங்கணுமோ அந்த அளவுக்கு இவர் வழங்கி இருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே பாடல்களை நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது பிரமிப்பாவும் சூப்பராகவும் இருக்கு. குறிப்பா பின்னணி இசையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படம் முடிஞ்சு நம்ம தியேட்டரை விட்டு வெளில வந்தா கூட அந்த பின்னணி இசை வந்து நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மியூசிக்கை இந்த படத்துக்காக தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அவருக்கும் இந்த படத்தோட வெற்றியில ஒரு பாதி பங்காவது போகும். ஃபோர்த் பாசிட்டிவ், இப்போ நான் சொல்ல போற பாசிட்டிவ் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாவே நான் சொல்லியிருக்கணும். சினிமாட்டோகிராஃபி, அதாவது கேமரா ஒர்க். ஒரு படத்துக்கு கேமரா ஒர்க்குங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுவும் இந்த படத்தோட கதைங்கிறது ஊட்டியில நடக்கிற கதை. அப்போ நம்ம படம் பார்க்கும்போது நம்ம படம் பார்க்குறோங்கிற ஃபீலை தாண்டி ஊட்டியிலே போய் இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸை ரியலா பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. அது எப்படிங்க ஒரு படம் பார்க்கும்போது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா கொடுக்கலாம். இந்த படத்தோட ஷார்ட் டிவிஷன்ஸ், கலர் பேலட், ஃப்ரேமிங், ஆர்டிஸ்டோட காஸ்டியூம்ஸ்னு எல்லாத்தையும், முக்கியமா லைட்டிங், இது எல்லாத்துலயுமே ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தோட கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இந்த படம் நம்ம தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. அந்த கேமராமேன் பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜீவா. இவர் என்னென்ன படங்கள் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியன், வாலி,
குஷி, ரன், சண்டைக்கோழி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொன்ன 5 படமுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனர். ஆனால் இவரோட கேமரா ஒர்க்குங்கிறது தனித்துவமாக தெரியும் இந்த படங்களில். இதை தாண்டி உன்னாலே உள்ளம் கேட்குமே, தாம்தூம் இந்த படத்துலலாம் டேரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல கேமராமேன், நல்ல டேரக்டர். தாம்தூம் படம் டேரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேமராமேன் ப்ளஸ் டேரக்டரை நம்ம இழந்துட்டோங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கேமராமேன் ஆஃப் த சச்சின் மூவி ஜீவா சார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு, அப்பயே ஹிட்டு. இப்போ என்ன இதில் நெகட்டிவ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னதான் படம் வந்து ஒரு நல்ல படம்னு நமக்கு தோணினாலுமே நம்ம கண்ணுக்கு சில விஷயங்கள் ரொம்ப உறுத்தலா படும். அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நம்ம நெகட்டிவ்ல பார்ப்போம். அப்படி எனக்கு உறுத்தலாப்பட்டது என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கான டப்பிங். இவங்க ஆக்சுவலாக டப்பிங் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஓன் வாய்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் லிப்சிங்கிறது கொஞ்சம் கூட மேட்சே இல்லை. அவங்க ஃப்ரேம்ல வேற ஒரு டைலாக் பேசிட்டு இருக்காங்க, ஆனால் டப்பிங்ல வர்றது வேற ஒரு டைலாக்கா இருக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட், அப்பவே ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ தான் விஜய் சார். அவரோட படத்துல ஒரு ஹீரோயினுக்கான டப்பிங்கிறது ஏன் லிப்சிங்ல இவ்வளவு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்குங்கிற காரணம் நமக்கு புரியவில்லை. செகண்ட் நெகட்டிவ், இந்த படம் வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரிலீஸ் ஆனிச்சு. அப்பவே எனக்கு சினிமா மேல ஒரு ஆர்வம் உண்டு. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரியும். இந்த படத்துக்கு U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. U அப்படின்னு சொன்னா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். A அப்படின்னு சொன்னா 18+ அது வயலன்ஸ் சீன்ஸ் அதிகமாக இருக்க படங்களுக்கு தான் A சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சச்சின் படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய கிளாமர் சீன்ஸும் கிடையாது, பெரிய ஆக்ஷன் வயலன்ஸ் அதுவும் கிடையாது. ஏன் இந்த படத்துக்கு U/A கொடுத்துருக்காங்க, அழகா U/A கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு நினைப்பு எனக்கு அப்ப இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன் இந்த படத்துக்கு U/A கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, நிறைய இரட்டையர்த்த வசனங்கள். இவ்வளவு இரட்டையர்த்த வசனங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு அப்படிங்கிற காரணம் தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட டபுள் மீனிங் டைலாக்ஸை இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதனாலதான் U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனா குஷிங்கிற ஒரு படமும் கிட்டத்தட்ட இந்த படம் ரிலவெண்டா தான். அந்த ஹீரோயினுக்கான ஈகோ, லவ் அதை பத்தி சொல்ற ஒரு படம் தான் குஷியும். கிளாமர் சீன்ஸ் அதுல நிறைய இருக்கும். ஆனா இந்த படம் வந்து ஒரு சில டைலாக்லாம் பார்க்கும்போது குஷியை விட கூட டைலாக் ரீதியா ரொம்ப டபுள் மீனிங் யூஸ் பண்ணிருக்காங்களோங்கிற ஒரு ஃபீல் வருது. அது இந்த படத்துல உறுத்தலா தெரியுற ஒரு விஷயம் தான். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது லவ் ஃபிலிம்ங்கிறத தாண்டி இதுல ஒரு மாஸ் ஹீரோ நடிச்சிருக்கிறனால நிறைய ஹியூமனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லப்படுற அந்த மாதிரி டைலாக்களா இருக்கட்டும். இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹீரோயினோட அம்மாக்கு நேரா ஹீரோ வந்து பீர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் எங்க அம்மான்னு தெரியும் போதாவது நீ பீர் பாட்டில மறைச்சு வச்சிருக்கலாமே அப்படின்னு ஹீரோட்ட கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ அவர்கள் வந்துட்டு, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பு கிடையாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. இந்த மாதிரி பட நடுக யதார்த்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி டைலாக்காவும் இருக்கும், ஹியூமனிட்டி ஓரியன்டா லவ் ஓரியன்டான டைலாக்ஸும் நல்ல நல்ல வசனங்கள் படத்துல கொடுத்துருப்பாங்க. அது 20-25 வருஷம் ஆனாலும் அப்படியே அந்த வசனங்கள் நின்று பேசுது அப்படிங்கறதான் பெரிய விஷயம். சோ இப்படி நீங்க தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, விஷுவலாவும் சரி இல்ல ஒரு சீன்ஸாவும் சரி, சந்தானம் வடிவில் அவருடைய காமெடியாவும் சரி, இப்படி படம் ஃபுல்லா ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சச்சின் திரைப்படம் கொடுத்துருக்கு, சின்ன சின்ன நிறுவல்களோட. இந்த சச்சின் படத்துக்கு நம்ம சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது கண்டிப்பா 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாரும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த சச்சின் திரைப்படம். குறிப்பா ஒரு சில ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் சொல்லிட்டு நான் ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். எந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 30 நாள்ல உன்னை நான் லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது 31வது நாள் போய் நீ என் மேல லவ்வே வரலையா ஷாலினி, உனக்கு ஒரு தடவை கூடவா லவ் வரல அப்படின்னு கேட்குற அந்த சீனை வந்து ஒரு ஆக்டர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி வேணா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அது ஓரளவுக்கு ஏத்துக்கிற ஒரு ஆக்டிங்கா கூட தான் இருக்கும். ஆனா அந்த பர்டிகுலர் சீன்ல, அதாவது 31வது நாள் போய் என் மேல உனக்கு லவ் வரலையா ஷாலினின்னு கேட்குற அந்த சீன்ல பர்டிகுலரா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பரவாயில்ல நல்லா நடிக்கிறார்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. இன்னொரு சீன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, படத்தோட ஹீரோயின் கேரக்டர் ஜெனிலியா அவர்கள் கொஞ்சம் ஓவரா போனா கூட ஒரு ப்ராப்பர் லூசு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்திருப்பாங்க. அதுக்குன்னு கொஞ்சம் கம்மியா போனா கூட இந்த கேரக்டருக்கும் இவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்பந்தமே இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப ப்ராப்பரான ஒரு மீட்டரை பிடிச்சி நடிக்க வேண்டிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம மேம்போக்கா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்னப்பா பெர்ஃபார்மன்ஸ்னு தோணும். ஆனா இந்த மாதிரி கேரக்டரைசேஷனை ஒரு ஹீரோயின் பண்றதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இந்த ஹீரோயின் கேரக்டரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஜெனிலியா அவர்கள். இப்படி படம் ஃபுல்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸாகவும் நல்ல விஷுவல் ட்ரீட்டாகவும் அமைஞ்சிருக்கு இந்த சச்சின் திரைப்படம். ஆனா கில்லி அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா அது ஆப்வியஸா நம்ம கில்லியோட போய் சச்சினை கம்பேர் பண்ண முடியாது. கில்லி ரீரிலீஸோடையும் சச்சினை கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு சென்னையில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயுமே இந்த வாடி வாடி சாங்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வைபை கிரியேட் பண்ணிருக்கு. சோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல போய் வைப் பண்ணக்கூடிய ஒரு படமாவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்கக்கூடிய ஒரு படமாவும் இந்த சச்சின் இருக்கும்.
மறக்காம நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.